கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட லிங்க்கு தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த அட்ரஸுக்கு வந்து 13 நவம்பர் ஈவினிங் 5:45க்குள்ளே சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக்கக்கூடிய நேமில் டிடி மூலமாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது என்னென்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஒர்க், அதாச்சும் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே டெஸ்க் ஒர்க்காக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒர்க்காக தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 58,100 வரைக்கும் மேக்ஸிமம் பே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 years சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 37 years வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ், அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாகவோ இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. என்னென்னா இது கூட அட்டாச் பண்ணணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக நேர்காணல், டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.